இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான பொற்கரங்கள் உங்கள் மேல் இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மாம்ச கண்களால் காணாமல் இருக்கலாம். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டிலே உங்களோடு கூடவே இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ உங்களை விட்டு விலகாத அன்பு தகப்பன் உங்களோடு கூடவே இருக்கிறார். அவர் இருக்கின்றபடினால் நீங்க வர வர விருத்தி அடைவீர்கள். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்ப்பது போல் உடனே ஒரு பெரிய ஒரு அபார வளர்ச்சி நீங்கள் அடையாவிட்டாலும், அற்புதமா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமான வளர்ச்சி இருந்தாலும் ஒரு நாள் ஒரு முழுமையான ஒரு பெருக்கத்தை உங்கள் வாழ்வில் நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பெருசா வரும் எதிர்பார்த்தங்க, பெருசா கிடைக்கும் எதிர்பார்த்தங்க, பெருசா எனக்கு அமையும் எதிர்பார்த்தங்க, ஆனா சின்னதா தாங்க எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி நீங்க சலிச்சுக்காதீங்க. நீங்க எதிர்பார்த்தது போல் பெருசா அமையாம சின்ன சில விஷயங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா நன்மையா கிடைச்சா அதுல சந்தோஷமா திருப்தி கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி முன்னோக்கி செல்லுங்கள். பெரிய பெரிய அபார ஆசீர்வாதங்களை நீங்கள் காண்பீர்கள். சிலர்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே நாள்ல ஒபாமாவா ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாஞ்சித்து துடிக்கிறார்கள். ஒரே நாள்ல அமெரிக்க அதிபரா ஆயிரணும், ஒரே நாள்ல எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே அமைஞ்சிடணும். அப்படி சீக்கிரமா எல்லாத்தையும் அமைஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறீங்க லைஃப்ல? அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ வாழ்ந்து சுகமா இருப்பாய். வேதம் சொல்லுகிறது, சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். சில விஷயங்கள் துவக்கங்கள் கொஞ்சமா இருக்கும், அற்பமா இருக்கும். அதை அலட்சியமா நினைக்காதீங்க, அதை அற்பமா நினைக்காதீங்க. கொஞ்ச விஷயம்தான் அபார பெருக்கத்தை ஏற்படுத்தும். கொஞ்ச நன்மைகள் தான் அபார நன்மைகள் ஏற்படுத்தும். சமீபத்தில் ஒரு அருமையான விசுவாச குடும்பத்தார் என்னை சந்திக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு துக்கத்தோடு ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஐயா, எங்க பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்தோம், எல்லாம் ஓகே ஆகுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனா இப்ப சமீபத்துல அந்த பெண் வீட்டார் வந்து பையன் வேணாம், இந்த திருமணம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், வேணான்னு சொன்னாங்களே, அதற்கு என்ன காரணம், என்ன சரியான காரணம்? அவங்க சொன்னாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன தெரியுமா? ஐயா, அந்த குடும்பத்தார் வந்து பையன் ஆரோக்கியமா இருக்கிறானா, ஆவிக்குரிய பையனா இருக்கிறானா, ஒழுக்கமான பையனா இருக்கிறானா, பொண்ணை நல்லா பத்திரமா சந்தோஷமா பார்த்துக்கக்கூடிய பையனா இருப்பானா அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு, ஏன்னா அவங்க பையன் நான் அறிஞ்சு உண்மையாவே நல்ல ஆரோக்கியமான பையன், ஆவிக்குரிய பையன், எந்த விதமான கெட்ட பாவ பழக்க வழக்கம் இல்லாத ரொம்ப ஒரு ஒழுக்கமான ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பையன், நல்ல குடும்பத்தின் மேல் அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்ட ஒரு பையன். அதனால நிச்சயமா அவன் லைஃப்ல வரக்கூடிய பொண்ணை ரொம்ப பத்திரமா கண் கலங்காம சந்தோஷமா பார்த்துக்கக்கூடிய பையன் தான் பாருங்களேன். ஆனா பெண் கொடுக்கக்கூடியவங்க அதை பெருசா பார்க்கலையா. அவங்க என்ன பார்க்கறாங்கன்னா, பையனுக்கு வந்து பெரிய வீடு இல்லைங்க, பட் அவங்களுக்கு வீடு இருக்கு. ஆனா பெண் வீடு என்ன சொல்றாங்கன்னா, பெரிய வீடு வேணுமா. பையனுக்கு வந்து பெரிய வாகனம் இல்லைங்க, வாகனம் இருக்கு ஆனா பெரிய வாகனம் வேணுமா. பையனுக்கு பெரிய சம்பளம் இல்லைங்க, அவனுக்கு சம்பளம் இருக்கு, அவன் சம்பாதிக்கிறான், ஆனா பெரிய சம்பளம் வேணுமா. பாருங்களேன், ஒரு திருமண வாழ்க்கையை துவக்கும் பொழுது அந்த துவக்கிற பிள்ளைகளுக்கு எது தெரியுமா பெரிய விஷயமா இருக்கணும்? என் லைஃப்ல வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபர் ஒழுக்கமானவரா இருக்கிறாரா, ஆவிக்குரியவரா இருக்கிறாரா, ஆரோக்கியமானவரா இருக்கிறாரா, நல்லா என்ன பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தரை கனப்படுத்தக்கூடியவரா இருக்கிறாரா, அன்புள்ளவரா இருக்கிறாரா, அதுதான் பெருசா பார்க்கணும். ஏன்னா இதுதான் முக்கியமானது வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு. அதை விட்டுப்புட்டு பெரிய காரு, பெரிய வண்டி, பெரிய பணம், பெரிய வீடு, இதெல்லாம் எப்ப வேணா வாங்கிக்கலாம். இன்னைக்கு அந்த பையனுக்கு
வருமானம் கொஞ்சம் குறைவா இருக்கலாம், வசதிகள் கொஞ்சம் குறைவா இருக்கலாம், ஆனா ஆரோக்கியம் நல்லா இருக்கு, ஒழுக்கம் நல்லா இருக்கு, குடும்பத்தை ரொம்ப நல்லா நிர்வாகம் பண்ணக்கூடிய நல்ல ஒரு கெப்பாசிட்டி நல்லா இருக்கு. அதை பார்க்கறத விட்டுட்டு செல்வ பொருள் நிலைகளை பெருசா இருக்கா பெருசா இருக்கா பெருசா இருக்காருன்னு பார்த்துட்டு அதுதான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ வேணா சம்பாதிச்சுக்கலாங்க, வாழ்க்கை இருக்கு, எப்போ வேணா பணம் சம்பாதித்து கொள்ளக்கூடிய நிலைகள் வரும். அப்போ பெரிய வீடு வாங்கிக்கலாம், பெரிய காரை வாங்கிக்கலாம், பெரிய பங்களாவை வாங்கிக்கலாம், பெரிய வசதிகளை வாங்கிக்கலாம், பெரிய வருமானத்தை ஈட்டிக்கலாம். ஆனா இந்த கோர் வேல்யூ, இந்த ஒரு டிசிப்ளின், இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் ரொம்ப பிரதானப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். அதை பிரதானப்படுத்தக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில பின்னாட்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆகவே உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான தெய்வ பிள்ளையே, உங்க லைஃப்ல ஒரு சின்ன பிளெஸிங்ஸ் தான் இருக்குன்னா அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு துவக்குங்க. அந்த சின்ன ஆசீர்வாதம் சின்னதாவே இருக்காது, அது வளர்ந்துகிட்டே போகும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்ன ஒரு விஷயம்தான் பெரிய ஒரு விஷயமா மாறும். மறந்து விடாதீர்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. மாவீரன் நெப்போலியன் பல போர்களில் வெற்றி கண்டவன். ஒரு முறை அவன் ஒரு போர்ல தோற்று போய் தன்னுடைய உதவியாளனோடு விரக்தியில நடந்து ஒரு கிராமத்தின் பகுதியில் வந்து கொண்டிருக்கிறார். இரவு நேரம் களைத்து விரக்தியோடு தோற்றுவிட்டோமே என்ற சோர்வோடு இரவு நேரத்துல தன்னுடைய ஒரே ஒரு உதவியாளனோடு 2 பேரும் நடந்து இருட்டில் போயிட்டு இருக்காங்க. போகும்போது அவங்களுக்கு பெரிய பசி, ரொம்ப பசி வந்துட்டு, சாப்பிடணும், ரொம்ப பசியா இருக்குன்னு யோசிக்கும் பொழுது அந்த கிராம காட்டு ஒரு இருளான பகுதியில ஒரு சின்ன வீட்டுல மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருந்ததாம். இவங்க நேரம் அந்த வீட்டுக்குள்ள போனாங்களாம். அந்த வீட்டுல ஒரு பாட்டியம்மா இருந்துச்சாம். அந்த பாட்டியம்மாவுக்கு இவங்க யாருன்னே தெரியலையாம். இவங்க அந்த பாட்டியம்மா கிட்ட போயிட்டு, பாட்டியம்மா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, ஏதோ ஆகாரம் வச்சிருக்கியா, எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கொடுப்பியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பாட்டி சொன்னாங்களா, சரிப்பா கொஞ்சம் இருங்க, நான் இப்பவே உங்களுக்கு சாப்பாடு பொங்கி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி வேக வேகமாக சாதத்தை பொங்கி ஏதோ ஒரு குழம்பை ரெடி பண்ணி என்ன பண்ணிச்சான், 2 தட்டில் நல்லா சாப்பாடை கோபுரம் மாதிரி நல்லா குவிச்சு வச்சு அந்த குவிச்சு வச்சு அந்த சாப்பாட்டினுடைய மேலே குழம்பு நிறைய சூடாக ஊற்றி அந்த 2 பேருக்கும் கொடுத்துச்சான். இப்போ மாவீரன் நெப்போலியன் என்ன பண்ணாரா, நேராக கையெடுத்து அந்த குவியல சூடான சாதம் குவிச்சு வச்சிருக்காங்களே, அது மேலே சூடாக குழம்பு ஊற்றி வச்சிருக்காங்களே, அதில் நேராக மேலே கையை வச்சு எடுத்து பிசைஞ்சு சாப்பிட போனாரா பாருங்க. கை சுட்டுக்கிச்சான், பொத்துக்கிச்சான். ஐயோ பயங்கர சூடா இருக்குன்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாராம். நேரம் அந்த பாட்டி வந்துச்சான். என்னப்பா இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துருக்க, உனக்கு இது கூடவா தெரியாது, சாதத்தை சாப்பிடும் போது கையை கொண்டு போயிட்டு நேரா குவிக்கப்பட்டிருக்கிற அந்த நடுப்பகுதியில கையை வைக்க கூடாது. நீ என்ன பண்ணணும்னா, தட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டுல ஓரமா இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பிசைஞ்சு சாப்பிடணும். அதுக்கப்புறமா தான் நடுவுல இருக்கக்கூடிய பெரிய குவியில நீ சாப்பிடணும். சின்ன சின்னதுல ஆரம்பிச்சுதான் பெரியதை போய் அடையணும். எடுத்த உடனே பெரியதை போய் அடையணும் நீ ஆசைப்பட்டினா, நீ சாப்பிட கைய வச்சினா இப்படிதான் சுட்டுக்கும். இது சாப்பாட்டுக்கும் சரி வாழ்க்கைக்கும் சரி பொருந்தோன்னு சொல்லி பாட்டியம்மா சொல்லிச்சான். அப்பதான் மாவீரன் நெப்போலியனுக்கு புரிஞ்சுதான், இது சாப்பாட்டு விஷயம் மட்டும் இல்ல, வாழ்க்கையிலும் நம்ம பெரிய ஒரு தத்துவத்தை இதன் மூலம் நம்ம கத்துக்கிறோம். என்னன்னா, முதல்ல யுத்தத்துக்கு போகும்போது சிறிய சிறிய நாடுகளை தான் நம்ம கேட்ச் பண்ணணும், சிறிய சிறிய மக்களை தான் நம்ம பிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் பெரிய ராஜ்யங்களை, பெரிய அரசர்களை, பெரிய நாட்டை பிடிக்கணும். இதை தெரியாம நம்ம நேரடியாக பெரிய சாம்ராஜ்யத்தை நம்ம தொட்டதுனால தான் தோல்வியை நம்ம சந்திச்சிட்டோம்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரியே அந்த சாப்பாட்டு சாப்பிட்ற நேரத்தில் பாட்டியம்மா மூலமா நெப்போலியனுக்கு ஒரு ஞானோதயம் உதித்து அன்னைக்கு வெடித்து கொண்டு உதவியாளரை பார்த்து சொன்னாரா, எனக்கு ஞானோதயம் உதித்து விட்டது, இனி நம்ம கையை வைக்கணும்னா பெரிய விஷயத்துல உடனே கையை வைக்க கூடாது, சின்ன சின்ன விஷயமா அணுகிதான் பெரிய காரியத்தை நம்ம பிடிக்கணும்னு சொல்லி அந்த நாள்ல இருந்து மாவீரன் நெப்போலியன் ஒரு மகா பெரிய வெற்றியாளனை திகழ ஆரம்பிச்சாராம்.
இன்னைக்கு கூட என் அன்பான தேவ பிள்ளையே, உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய சின்ன விஷயத்தை எண்ணி சலித்துக் கொள்ளாதீர்கள். சின்னவனை தான் ஆண்டவர் பெரிய தேசமா மாத்துறாரு. ஆரம்பங்கள் அற்பமா இருக்கலாம், ஒரே நாள்ல ஒரு பெரிய அபார வளர்ச்சி வந்துவிட்டது பலருக்கு என்று எண்ணாதீர்கள். அது பலவீனமாய் போய்விடும். ஆனா உங்க லைஃப்ல ஸ்லோவா தான் சில விஷயம் நடக்குதுன்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வளருவீங்க, பக்குவம் அடைவீங்க, நிறைய விஷயத்தை கத்துப்பீங்க. அதுக்கப்புறமா பெரிய ஆசீர்வாதம் உங்க லைஃப்ல வரும்போது அதை நீங்க தக்க வச்சு கொள்வீங்க. ஆகவே கையில் வாழ்வில் இருக்கக்கூடிய சிறிய நன்மைகள், சிறிய ஆசீர்வாதங்களை அலட்சியப்படுத்தாதீங்க. சின்னவனை ஆண்டவர் பெரிய தேசமா மாத்துவார் என்ற நம்பிக்கையோடு, சந்தோஷத்தோடு முன்னோக்கி செல்லுங்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இன்றைய உங்களுடைய நல்வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்றைக்கு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இந்த சனிக்கிழமை பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் ஏ நரேஷ்குமார், சிஸ்டர் பி எப்சி ராணி, அதுபோலவே அன்பு மகள் டி ரக்ஷனா, இவங்க இன்னைக்கு பிறந்த நாள் காண்கிறார்கள். அதுபோலவே இன்றைக்கு திருமண நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ஜி மகேந்திரன், சிஸ்டர் எம் பூரணி தம்பதியார், அன்பு சகோதரர் சிவகுமார், சிஸ்டர் புவனேஸ்வரி தம்பதியார், அன்பு சகோதரர் எம் எஸ் அந்தோனி, சிஸ்டர் ஏ ரோசி தம்பதியார், அன்பு சகோதரர் ஜெயக்குமார், சிஸ்டர் லாவண்யா தம்பதியார் இன்னைக்கு திருமண நாள் காணவிருக்கிறாங்க. இவங்களுக்காக நம்ம விசேஷமா ஜெபம் பண்ண போறோம். அது போலவே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பு மகன் எம் மதுசூதனன் ஜாஷ்வா மற்றும் ஜெசி ஜாய்ஸ் மற்றும் பி ஆண்ட்ரூ டினோ கிப்சன், இவங்கெல்லாம் நாளைக்கு பிறந்த நாள் காண இருக்கிறாங்க. அது போலவே அன்பு சகோதரர் ஜே தாமஸ் தருமன், சிஸ்டர் டி ஹெமி, அவங்க நாளைக்கு திருமண நாள் காணவிருக்கிறாங்க. உங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. சின்னவனை ஆயிரமாக, சிறியவனை பலத்த தேசமாய் மாற்றுகிற தெய்வனே, உடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு சின்ன நன்மை தான் கிடைச்சிருக்கு, சின்ன பிளஸிங்ஸ் தான் கிடைச்சிருக்கு, சின்ன வேலை தான் கிடைச்சிருக்கு, சின்ன வருமானம் தான் கிடைச்சிருக்கு, சின்ன காரியம் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லி தங்களை சோகப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு, அழுத்தத்துக்குள் தள்ளி கொள்ளாதபடிக்கு, சின்னவனை ஆண்டவர் ஆயிரமாய் மாற்றுவார், சிறியவனை பலத்த தேசமாய் மாற்றுவார். இந்த சின்ன துவக்கங்களை பெரிய ஆசீர்வாதமான பெருக்கமாய் தேவன் மாற்றுவார் என்ற ஒரு அபார வெளிச்சத்தை நீருடைய பிள்ளைகளுக்கு தந்து, இருப்பதில் நிறைவோடு இருந்து இந்த நிலையிலிருந்து ஆண்டவர்களை மேன்மையான நிலைக்கு கொண்டு வருவார் என்ற சத்தியத்தை உணர செய்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இன்றைய நாளிலே உடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்து, கொடுக்கல் வாங்கல், திட்ட தீர்மானம், காரிய கடமைகளை ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மென்மேலும் பலப்படுத்தி சகாயம் பண்ணி மேன்மைப்படுத்த வேண்டுமான மனதார உடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம் தேவனே. அது போலவே இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண நாட்கள் காண்கின்ற, அது போலவே நாளைக்கு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாட்கள் காணப்போகிற, திருமண நாட்கள் காணப்போகிற ஒவ்வொரு அன்பு சகோதரர்கள் சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருடங்களை, ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பான தெய்வமே, ஆசீர்வாதமான நாட்களை காண்கின்ற உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல ரகமான ஆசீர்வாதங்களை நிறுத்தாமே வருஷிக்க பண்ணுவீராக. ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, உடைய அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தருகின்ற வருஷங்களை நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி சகல ரகமான ஆசீர்வாதங்களை நீர் உடைய பிள்ளைகள் வாழ்வில் சம்பூர்ணமாய் வருஷிக்க பண்ண வேண்டுமென மனதார வாழ்த்தி உடைய பிள்ளைகளை அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.